ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷத்தின் பலன்களை பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி குரோதி வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஒரு ஷார்ட் ஹிண்ட்டாக 14/4/2024 13/4/2025 வரலும் உண்டான நாட்கள். அது குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ் ஆண்டுகளில் 38வது ஆண்டாக இந்த குரோதி வருஷம் வருது. சோபகிருத வருஷத்துக்கு அடுத்தது குரோதி வருஷம். இந்த வருஷம் பேர் குரோதி வருஷம் அப்படின்னு பேர். இந்த வருஷத்தில் பார்த்தேனால் செவ்வாய் பகவான் ராஜாவாகவும் சனி பகவான் மந்திரியாகவும் வர்றார். தானியாதிபதி சந்திர பகவான் வர்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி திதியில் ஆரம்பிக்கிறது. சஷ்டி விரதமும் அன்னைக்கு ஆதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திரு ஆதிரை அப்படின்னு திரு என்ற உயர்ந்த அடைமொழி கொண்ட நட்சத்திரமான திருவாதிரையில் வருது. இந்த மாதம் பார்த்தேனால் சித்த யோகத்தில் ஆரம்பிக்கிறது. இந்த மாதத்தின் கோல்சாரம் என்ன, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மேஷ ராசி, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் குருவும் இருக்க. 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும், சனி செவ்வாய் கும்பத்திலையும், புதன் ராகு மற்றும் சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த வருஷ பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாகவே வருஷ பலன்கள்னு சொல்லக்கூடியது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குரு, சனி மற்றும் ராகு கேதுவினுடைய இருக்கும் இடத்தை வைத்தும் பெயர்ச்சியை வைத்தும் சொல்லக்கூடிய விஷயம். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் ஒரே ஒரு பெயர்ச்சி, அதாவது பெரிய கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதை தவிர பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். அது ஒரு 4-4.5 மாதம், 6ஆம் மாதம் ஜூன் மாதத்திலிருந்து 11ஆம் மாதம் வரலும் இருக்கார். அதாவது ஒரே ராசியிலேயே சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலேருந்து 1ஆம் பாதம் திருப்பி 1ஆம் பாதத்திலேருந்து வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். குரு பகவானும் வக்ரகதி அடைகிறார். அவர் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்திலிருந்து திருப்பி போயிடுறார். அதாவது ரிஷபத்துக்குள்ளேயே வக்ரகதி அடைஞ்சு குரு பகவான் நல்லபடியாக போகிறார். இந்த வருஷம் பார்த்தாலேனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய அமோக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவங்கள் அத்தனையுமே பெரிய ஏற்றம் கிடைக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட, அதை தவிர சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ஏன்னா சுக்கிரனும் உச்சத்தில் இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் மீன ராசியில் இருக்கிறது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நம்மளுடைய இந்தியாவின் இதுவை பொறுத்தவரையும் பார்த்தாலேனால் எல்லா வித முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சட்டங்கள் கடுமையாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் தனித்து ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு 8-10 நாளில் செவ்வாய் பகவானும் மீனத்துக்கு போய்டுறார். தனித்த சனி பகவான் கும்பத்தில் போய் இருக்கிறதுனால கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இது தொழிலாளர்களை அதிகமாக அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. நெருப்பின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெட்ரோல் கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக அபாயகரமான சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் அதாவது தானியம்னு சொல்லக்கூடிய இதுக்கு இந்த ப்ராடியூசர்ஸுக்கு நல்ல ஒரு விளைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம். நல்ல விளைச்சல் நல்லபடியாக இருக்கும். விலைவாசிகளும் நல்ல கட்டுக்குள் அடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா மழை ஒரு ஷார்ட் டைமில் பொழிஞ்சு நிறைய வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது ரிஷபத்தில் போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. அதனால் தங்கத்தின் விலை சற்று இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் ப்ரைஸஸும் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
இந்த வருஷத்தில் ஷேர் மார்க்கெட் வந்து இந்த 72,000 அந்த ரேஞ்சிலேயே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட்ஸில் சில பிரச்சனைகள், சில தேவையற்ற விஷயங்கள், தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பொதுவாக இந்த வருஷம் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கக்கூடும். இருந்தாலும் இந்த நெருப்பு விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட்டை தவிர வந்து செங்கல், மண், ஜல்லி இதெல்லாம் வந்து விளையாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிறிதளவு தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம், ஒரு ராசியாக. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதேனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட்டுக்கு. என்னுடைய உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் இதை நீங்கள் அனுப்பிச்சிங்களே, ஆனால் உங்களுடைய நேமை சொல்ல, உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமோடு அனுப்பிச்சிங்களா என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்து, லக்ன சந்தி இருக்கான்றதையும் பார்த்து, உங்களுடைய ராசி என்ன அப்படின்றத பார்த்து, லக்னம் என்னன்றதையும் பார்த்து, உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் நல்ல ஏற்றத்தில் இருக்கிறதா, என்ன எளிய பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 14/4/2024 13/4/2025 வரலும் உண்டான குரோதி வருஷத்தின் பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே செவ்வாய் பகவான். ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறார். இந்த குரோதி வருஷம் பெரிய ஏற்றத்தோடு இருக்க போகிறது. தொழிலில் பெரிய அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். எந்த ஒரு தொழிலை எடுத்தீர்கள்னாலும் அந்த தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலமாக இந்த வருஷமே அமையிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் பிறகுறது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு அதாவது வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய பெயர்ச்சின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறதுனால உங்களுடைய வீட்டில் வந்து சந்தோஷம் நல்லபடியாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு, நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல புத பகவான் 6ஆம் அதிபதி நீச்சப்பட்டு நீச்ச பங்கம் அடைகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும். அதாவது புதிய வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோஷன் கிடைச்சும் உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களுடைய இமேஜ் எல்லாமே ரைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் மூலியமாக உங்களுடைய அறிவாற்றல் அதிகமாக வெளியே தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் மொத்தமே அமையிறது. இந்த வருஷம் வந்து ஒரு பொன்னான ஆண்டாக இருக்க போகிறது. உங்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா முக்கியமாக பார்த்தலையானால் ராஜகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல அமையக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பொறுத்தவரையிலும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சுப கடன்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு. குடும்பம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. இந்த விவசாயிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள், மருத்துவர்கள், மருத்துவம் சாதனம் விற்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். யூனிஃபார்ம் சர்வீசஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், போலீஸ் சர்வீசஸ் இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய, இராணுவம் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு ப்ரமோஷன் நிச்சயமாக வரக்கூடிய பாக்கியம் இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பம்
அதாவது குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பவர்களுக்கு குடும்பம் நிச்சயமாக சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் வழியிலே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. தந்தையின் வழியில் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வருஷம் பெண்களுக்கு பெரிய ஏற்றம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அவளுக்கு புதிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திருமணத்திற்கு நிச்சயமான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்குது. இந்த மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் வேகமாக இருக்கக்கூடியவர்கள். செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர்கள் முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும், மஞ்சள் துணி தானம் கொடுத்துட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வருஷம் நிச்சயமாக கொடுக்கும். அதை தவிர பார்த்தாலேனால் துவரம்பருப்பு கொஞ்சம் தானம் கொடுத்துட்டு வாங்க. ஏதாவது முருகன் கோயிலில் போய் துவரம்பருப்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருக்கார். இந்த குரோதி வருஷத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பெண்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பெண்களுக்கு அதுவும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, இதில் அக்கௌண்ட்ஸ் ஏரியாஸில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ராசிக்கே குரு பகவான் வர்றதுனால ஒரு ப்ரெஷர் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த குரோதி வருஷம் இருக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இதன் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய, தனிப்பட்ட தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் சிறு சிறு பிரச்சனைகள் கொடுப்பார்கள். காரு, 2 வீலர் இந்த மாதிரியான விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, இவ்வளோ நாளாக தட்டி போன ஏதாவது ஒரு ப்ரமோஷன் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் வந்தே தீரும். அதுவும் ஜூன் மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு, இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். 11ஆம் இடத்துல ராகு பகவான் இந்த வருஷம் மொத்த சஞ்சாரம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இருந்தாலும் குருவின் பார்வையில் வர்றதுனால நல்ல ஒரு ஏற்றம். குருவினுடைய பார்வையில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும் 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல நீச்ச பங்கம் பெறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம், ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 12ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால வெளிநாடு, வெளியூர் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 5ஆம் குரு பகவான் உங்களுடைய ராசியில் உட்கார்றது பெரிய விசேஷம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். இதில் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு புதுசாக 2-3 இது அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நூல், ஆடைகள், அதை தவிர கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, பால் பதனிடும் பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது இந்த பாட்டு பாடுறவாடுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்தலையானால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் மொத்தமாகவே இருக்கிறது. உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். மனசளவில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லா விஷயத்திலும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய முயற்சிகள், விடாமுயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. செலவுகள் கம்மியாக இருக்கும். வரவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் போகும். உங்கள் புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும்.
இந்த வருஷம் பார்த்தாலேயானால் அமோகமான வருஷமாக இந்த இது ரிஷபராசிக்காரர்களுக்கு வருது. அதுவும் வந்து பார்த்தோம்னா பொதுவாகவே இந்த வருஷத்தில் பெரிய கிரகங்கள், அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவை தவிர மிச்ச 2 கிரகங்களும் அங்கேயே இருக்குது. அதாவது 10ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம், 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக அதாவது குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலம் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, உங்களால் முடிஞ்ச மொச்சை கடலை வந்து தானம் கொடுக்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதை தவிர உங்களால் முடிஞ்சதுன்னா பாதாம், ஏலக்காய் இந்த மாதிரியான விஷயங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சுக்கிர பகவானுக்கு செய்யக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அதனால் அதை பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான தடங்களும் அற்று இருக்கக்கூடும் அப்படின்றது சொல்கிறேன். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசிநாதன் புத பகவான் 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் பிறகுறது. பெரிய ஏற்றமான வருஷம். இந்த போன வருஷம்லாம் பார்த்தோம்னா அஷ்டமத்து சனி இருந்து பெரிய பாடுபட்டிருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள். இந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும், புதிய தொழில் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சாலும் உங்களுடைய ராசிக்கு 9லேயே தான் இருக்கார். அதனால் கவலைப்பட தேவையில்லை. தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய உடல்நிலை நல்ல சீராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் இருக்க. இந்த வருஷ பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவாகவே குரு, ராகு, கேது மற்றும் சனி இந்த கிரகங்களை வச்சு சொல்லக்கூடியது. ஏன்னா வருஷ பலன்கள் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து செல்லக்கூடியது. அதனால் வந்து குரு பகவான் இந்த வருஷம் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு சுப விரயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சப்தமாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் புதுசாக வந்து இந்த வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் இந்த வீடு மனை வாங்கும் பொழுது இந்த வீட்டினுடைய பத்திரங்களை சரியாக பார்த்து வாங்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள், தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் லாபம் வந்து சீராகவே இருக்கும். திடீர்னு பெரிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்காது. இந்த வருஷத்தில் பார்த்தேயானால் சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் 6ஆம் மாதத்திலிருந்து. அதாவது ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரலும் வக்கரகதி அடைஞ்சு 9ஆம் இதுலேயே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தந்தையின் உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வருஷம் 10ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. அதனால் இவ்வளோ நாளாக தொழிலில் வந்து பெரிய செட்பேக் இருந்து கொண்டே இருந்திருக்கும். இப்போ வந்து தொழிலில் பெரிய மாறுதல்கள் இருக்கும். இந்த இதில் மிதுன ராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க, அதை தவிர வந்து கவிஞர்கள், எழுத்து பணி செய்கிறவர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேயானால் இந்த புத பகவானுடைய ஆதிக்கம்னு சொல்லக்கூடிய இந்த அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, அதை தவிர வந்து லைப்ரரி மெயின்டெனன்ஸு, அதை தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா கணினித்துறையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் அதீதமாக ஏற்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. உங்களோட விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. பொதுவாக இந்த வருஷம் பார்த்தேயானால் குரோதி வருஷம் நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் பிரச்சனை இருக்காது. பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் சற்று என்ன சொல்கிறது, பொறுமையாக ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்கிறது நல்லது. 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் சேவிச்சுட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம். இந்த வருஷம் பார்த்தேயானால்
நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு, அதாவது வரதராஜ பெருமாள் கோவிலை போயிட்டு வர்றதும், பச்சை பயிறு தானம் கொடுத்துட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இந்த வருஷத்தில் ஒரு தரமாவது புதன் கிரகத்தினுடைய கோவில், அதாவது இந்த கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவில்களில் புதனுக்கு உண்டான கோவில்களுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக நல்லபடியாக தீர்ந்து போகும் அப்படின்றத சொல்கிறேன். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரோதி வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வரார். சனி பகவான் இருக்கார். ஏற்கனவே வந்து போன 2023 டிசம்பர்லேருந்து சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கார். இதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் தொழிலில், உடல் நலத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குது. உங்களுடைய ராசிக்கு இப்போ 11ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது சற்று ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் பார்த்தோம்னா 1/5/2024 குரோதி வருஷத்தினோட ஒரு 15ஆம் நாளில் 18ஆம் தேதி, குரோதி வருஷத்தினுடைய சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவானும் மாறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். என்ன 11ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது நல்ல ஒரு விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியும் சொல்லக்கூடியவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் உங்களுக்கு வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எப்படி இருந்தாலும் உங்களுடைய தொழிலில் மாற்றங்கள் இருந்துன்னு தான் இருக்கும். ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து உங்களை இதுவாக விட மாட்டார், ஃப்ரீயாக விட மாட்டார். அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும். ஏன்னா 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 9ஆம் இடமோ இல்லை 10ஆம் இடத்துல வந்துடுறாரு அப்புறமா. ஏன்னா மந்த்லி மூவிங் பிளானட்ஸ் அது. அதனால் வந்து சுக்கிர பகவான் இப்போ இந்த வருஷம் பிறக்கும் பொழுது 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு வருவாய் வரும். பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும். லக்கு ஃபேவர் பண்ணும். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் வந்துட்டே இருக்கும். ஏன்னா கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது வந்து முயற்சிகளை அதிகமாக செய்ய வைப்பார். ஆனால் ஒரு முயற்சியிலும் சிறு சிறு தடங்களை குறித்து அதன் மூலியமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஒன்றுத்தையாக வந்து கட் பண்ணி ஷேப்பப் பண்ணுவார். அதனால் வந்து ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து இட் வில் டேக் டைம் டு ரீச் தி டெஸ்டினேஷன் சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரியான முயற்சிகள் கொஞ்சம் அதிகமாக எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதிக முயற்சிகளையும் சிறு சிறு தடங்கள், எங்கேயாவது ஒரு பிழைகள் இருக்கும். அந்த பிழைகளை தாண்டி திருப்பி அதே முயற்சி எடுப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாற்றம் கிடைக்கும், ஏற்றம் கிடைக்கும், அதை தவிர இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும். இது எல்லாம் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா எந்த ஒரு காலகட்டத்திலையும் பார்த்தோம்னா பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. அதனால கவலைப்பட தேவையில்லை. திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் இப்பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும். ஏன்னா 7ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது மற்றும் சனி இந்த 4 கிரகங்களை வச்சு தான் சொல்லுவோம். அதாவது 3 கிரகங்களை வச்சு தான் சொல்லுவோம். ராகு கேதுவை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக தந்தைக்கு உடல் நலத்தில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் நெட்டில் இருக்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு போயிடாதீங்க. பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் வந்து நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சிருக்கிறதுனால 9ஆம் இடத்துல உங்களுடைய முயற்சிகளில் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3-4 தரம் அந்த முயற்சியை செஞ்சு வந்து அதில் ஷேப்பப் பண்ணி அதில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. வீட்டை விட்டு பிரிந்து போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தனஸ்தானத்தையே அவர் பார்க்கறதுனால பண வரவு சற்று கம்மியாக இருக்கக்கூடும். ஏன்னா குரு பகவான் என்னதான் இருந்தாலும் சனி பகவானால் 2ஆம் இடம் பார்க்கப்படுறதுனால குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள், சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7ஆம் அதிபதியே 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூப்பர்வைசர் இல்லைன்னா மேனேஜர் இல்லைன்னா வந்து பாஸ் இருக்கவா வந்து பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய கட்டத்தில் இருப்பா. அதனால் வந்து வேலை மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே இந்த குரோதி வருஷம் பார்த்தலையானா அதுவும் வந்து இந்த ஆயில்யம் பூசம் இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் வந்து பார்த்தோம்னா சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். சதயம் 3ஆம் பாதத்திலேருந்து 1ஆம் பாதம் வந்துட்டு திருப்பியும் 1ஆம் பாதத்திலேருந்து வக்ர நிவர்த்தியாகுது. 6ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதம் வரணும். கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் அதாவது 6ஆம் மாதம் 2024 6th மந்த்லேருந்து 2024 11th மந்த் வரணும் வக்ரகதியிலிருந்து திருப்பி வக்ரகதி நிவர்த்தி ஆகுது. இந்த காலகட்டத்தில் பூசம் ஆயில்ய நட்சத்திரக்காரன் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உடல் நலத்தில் பிரச்சனை வரும், ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீண் செலவுகள் வரும், பண வரவு கொஞ்சம் தட்டுப்படக்கூடிய வாய்ப்பு, வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தி பண்ணுங்க, அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது இந்த இது எள்ளு வச்சு சாதம், அதாவது எள்ளு உருண்டை அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்கறதும், இது வந்து சாதம் வந்து காக்காய்க்கு சாதம் வைக்கிறதும், அது வந்து சனிக்கிழமை சுடசாதம் வைக்கிறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பிரீத்தின்றதை சொல்கிறேன். எள் வச்சு எண்ணெய் வந்து விளக்கு ஏற்றுறதன் மூலியமாக சனி இந்த நவகிரகத்தில் அது ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் அப்படின்றத சொல்கிறோம். அதை தவிர கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்கும். ஒரு அதாவது தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கும் கால பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் இந்த வருஷம் குரோதி வருஷம் பிறக்கும் பொழுது ராசிநாதன் வந்து தன்னுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு தந்தையின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பாக்கியம் பிரச்சனைகள் இருக்கும். உங்களுடைய பதவி புகழந்தஸ்துக்கு கௌரவத்துக்கு சற்று கலங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 9ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல சூரிய பகவான் காரகன் போய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று கேடு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே இந்த வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், ராகு, கேது மற்றும் சனி இந்த வருஷ கிரகத்தை வச்சு தான் வந்து வருஷத்தினுடைய பலன்கள் சொல்லுவோம். குரு, ராகு, கேது, சனி வருஷ கிரகங்கள். அதாவது சூரியன் வந்து மாத கிரகம். குரு பகவான் வந்து இந்த வருஷத்துல மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த வருஷம் பிறக்கிறது தமிழ் வருஷம் 18 நாளில் வந்து குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறத இது போகிறது மூலியமாக 10ஆம் இடத்துல போய் குரு பகவான் போகிறது அப்படின்னும் பொழுது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் தனித்த உருவாக இருக்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அவருடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறது, மறைந்த இடத்திலிருந்து பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 2ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம், அதனால் பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிராளிகளை நம்ப வேண்டாம். நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு சார்ந்த வேலைகள் செய்பவர்களுக்கும், அது தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட்டு, அதை தவிர வந்து இந்த ஆசாரிகள் இவாளுக்கெல்லாம் வந்து பார்த்தேன். அந்த ஆசாரிகள் அதுவும் வந்து இந்த தேர் அந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடும். தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம். குரு பகவான் 10ஆம் இடத்துல போகிறதன் மூலியமாக தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் அது நிச்சயமாக எடுத்து செல்லப்படும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானா கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தோன்னா பண வரவிற்கு சற்று
கம்மியாக இருக்கும். இருந்தாலும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 8ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் இந்த உற்பத்தி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மோட்டார் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து வெளிநாட்டுக்கு போய் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர இந்த கிராசரி மர்ச்சன்ட்ஸு, ஹெட்டு பொசிஷனில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் நிற்கிறார் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் குழந்தைகள் மூலியமாக வரும் அப்படின்றதையும் சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி அவர் வந்து 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலையில் வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷம் குரோதி வருஷத்தில் பார்த்தோம்னா ஒரு 6ஆம் மாதத்துலேருந்து, அதாவது சனி பகவான் வக்கரகதி அடைகிறார். சதயம் 3ஆம் பாதத்திலேருந்து வக்கரகதி அடைஞ்சு 11ஆம் மாதம், அதாவது நவம்பரில் வந்து வக்கர நிவர்த்தியாளர், அதாவது சதயம் 1ஆம் பாதத்துக்கு மேலே 1ஆம் பாதத்திலேருந்து திருப்பியும் வக்கரகதி வக்கர நிவர்த்தியாளர். இந்த காலகட்டம் வரலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதுன்றது, ஏன்னா கண்டக சனி சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து இந்த ஆக்சிடென்ட் அந்த மாதிரியான விஷயங்களாகும், நம்பிக்கை துரோகங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிராளிகளை நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சனி பகவானை எந்த ஒரு நல்ல கிரகங்களும், அதாவது இயற்கை சுபரும் பார்க்காம இருக்கிறதும், இந்த சிம்ம ராசிக்கு சனி பகவான் அந்த அளவுக்கு ஏற்றமும் கிடையாது. அதனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வருஷம் பார்த்தாலேனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் கோதுமை தானம் உங்களால் முடிஞ்சதை கொடுத்துன்னு வந்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். அதை தவிர வந்து சத்யநாராயண பூஜை பௌர்ணமிக்கு பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு இந்த சூரிய பகவானாலும் சரி, இந்த சனி பகவானாலும் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாமரை வந்து அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவிலில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துன்னு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வருஷம் மொத்தமே நல்லபடியாக இருக்கும். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது சமசப்தமத்தில் நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகம் அடையக்கூடிய காலகட்டம், பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷத்தில் அமையிறது. புத பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் பங்கம் பெற்று நீச்சபங்க ராஜயோகம் அடையக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் மொத்தமே வந்து இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த குரோதி வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே, அதாவது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு 2-3 ராசிக்காரர்கள் ஸ்பெஷலாக சொல்லலாம். அதில் கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த வருஷம் அமையிறது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது மற்றும் சனி, இந்த 3 கிரகங்களை வச்சு தான் வந்து இந்த வருஷத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனாலே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா கேது பகவான் இவ்வளோ நாளாக உங்களுடைய உடல்நிலையில் பிரச்சனையை கொடுத்துட்டே இருந்திருப்பார். இப்போ குரு பகவான் மாறின உடனே பார்த்தாருன்னா 1/5/2024 உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால தீர்க்கமான சிந்தனை வரும். எல்லா விஷயத்திலையும் அனலிட்டிக்கலாக ரொம்ப அப்சர்வ் பண்ணுவீங்க. ஏன்னா கேது பகவானும் ராசியிலேயே இருக்கார், குரு பகவானுடைய பார்வையும் இருக்குது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிநாதனும் 7ஆம் இடத்துல போய் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். ராகு பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது தவிர மாற்று மதத்தினர், மாற்று இனத்தினர், மாற்று மொழியினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக எந்த ஒரு எதிராளிகளையும் நல்லபடியாக எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். இருந்தாலும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம், அதாவது 5ஆம் இடத்தை வந்து 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம்.
இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதாவது 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பகவான் புத்திர காரகனால் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா ஐடி இன்ஜினியர்ஸ், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஹார்ட்வேர் இன்ஜினியர், அதை தவிர வந்து இந்த கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல், அதை தவிர வந்து ஏரோஸ்பேஸு, ஏரோநாட்டிக்ஸு, இந்த மாதிரியான இதில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இதை தவிர கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், வசனம் எழுதுகிறவர்களுக்கு பெரிய ஏற்றம். ஆர்ட் டைரக்டர்ஸ் அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர இந்த எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் விற்கிறவா, இந்த டியூப் லைட்ஸு அதெல்லாம் விற்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம். லைட்ஸ் அண்டு சீரியல் லைட்ஸு, டியூப் லைட்ஸ் இதெல்லாம் விற்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த குரோதி வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சாலும் அதே ராசியிலே இருக்கிறதுனால பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டார். உங்களுடைய தொழில், அதாவது வேலையில் ஒரு மாற்றம் வரும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். 12ஆம் அதிபதியும் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே வந்து 8ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றம் இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் அதாவது வெளிநாடு போகக்கூடிய யோகம், மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய பாக்கியம். அதை தவிர வந்து இந்த செவ்வாயும் வந்து இந்த வருஷத்தில் சமசப்தமத்தில் இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 8ஆம் அதிபதி 8க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். பொதுவாக பார்த்தலையானால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். வெளிநாடு வெளியூர் படிக்கக்கூடிய குழந்தைகள் மேற்படிப்பிற்கு பார்த்துருந்ததுன்னா கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வேலை செய்கிறவர்களுக்கு இருக்குது. ஐடி துறையில் வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரமோஷன் வரும். எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக மொத்தமாக இருக்குது. தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொதுவாக இந்த குரோதி வருஷம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வாரம் போய் சேவிச்சுட்டு வர்றது, புதன்கிழமை எண்ணிக்கை போய் சேவிச்சுட்டு வர்றதும், ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும், பச்சை பயிர் வந்து தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நல்லபடியாக ஒரு ஏற்றமான காலமாக இந்த வருஷம் அமைப்போம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவான். இந்த வருஷம் பார்த்தேன்னா குரோதி வருஷத்தில் ராசியின் அதிபதி 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். ராகுவோட சம்பந்தம், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எதிராளிகள் அற்ற நிலை இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி நிச்சயம். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். புதிய ப்ராஜெக்ட்ஸ் சைன் பண்ணக்கூடிய, அதாவது கலைத்துறையில் இருக்கிறவா ப்ராஜெக்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த துலா ராசியில் இருக்கிறவாளுக்கு பார்த்தலையானால் அதுவும் வந்து வெள்ளித்திரை சின்னத்திரையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஆர்ட் டைரக்டர்ஸ் நல்லபடியாக இருக்கக்கூடிய, சிஜி அதாவது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணுறவாளுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பால் பதனிடக்கூடிய இது தொழிலில் இருக்கிறவங்க, பாலிலிருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பன்னீர், கீ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அந்த தொழிலில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் மாற்றம் கிடைக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த நூலாடைகள், பின்னலாடைகள், அது தவிர கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறவர்களுக்கு, இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பொதுவாகவே இந்த வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனி பகவான் இவர்களுடைய பயிற்சிகள், மூமெண்ட்ஸை வச்சு தான் வந்து இந்த வருஷத்தினுடைய பலன்கள் சொல்லும். உங்களுக்கு வந்து சனி பகவான் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய மிகப்பெரிய யோகர். அதனால் 5ஆம் இடத்துல வந்து அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதும், 5ஆம் இடத்துல வந்து திரிகோணத்தில் போய் இருந்து அவர் வந்து கும்பத்திலேயே வந்து திரிகோணம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும்.
அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் புதுசாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய, அதாவது வேலையில் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுப்பான். போட்டித் தேர்வுகளில் இருந்து எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வருஷம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைந்தாலும் உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்தையும் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவையும் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. சொந்த ஊர் கோவிலில், அதாவது இந்த முனீஸ்வரன் இந்த மாதிரியான காவல் தெய்வங்களுக்கும் சரி, அதை தவிர உங்களுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த பத்ரகாளி அந்த மாதிரியான கால பைரவர்கள் அந்த மாதிரியான கடவுளுக்கு படையல்கள்லாம் போடக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. இதை தவிர இந்த சொந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த பாடல் எழுதுகிறவங்க, அதாவது இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, பாடல் எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா சனி பகவான் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூல திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். எல்லா விதமான முயற்சிகளிலும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. அது தவிர ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை, எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த பின்னலாடை பின்னுறவங்க, அதை தவிர பால் பதனிடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். லைட்டு இந்த லைட் ஃப்ளோரசன்ட் லைட்டு, அதை தவிர இந்த இந்த வைரம் விற்கிறவங்க, நகாசு வேலைகள் செய்யக்கூடியவர்கள், டாப் சர்ஜன்ஸ், ஃபேஷியோ மாஸ்குலரி சர்ஜன் சொல்லக்கூடிய முக பாவனை, முகத்தில் அடிபட்டதுன்னா அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும். இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு யோகி அந்த மாதிரியான உங்களுடைய துறவரம் ஏற்ற ஒரு முனிவர் இல்லைன்னா யோகி இந்த மாதிரியான ஆசிரமத்துக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையிறது. இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் வக்ரகதி பெற்ற சனி பகவான் 6ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதம் 5ஆம் இடத்துலேயே இருக்கு. அதனால் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போறதில்லை. இந்த வருஷம் மொத்தமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. இது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் தாயாருக்கு அவசியமாக பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு வாங்கும். ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர வீட்டில் பால் பாயசம் பண்ணி சாப்பிடுங்க. வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொச்சை பயிர் தானமாக கொடுங்க. வெள்ளை ஆடை தானமாக கொடுங்க. உங்களுக்கு இந்த வருஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து இருக்கு. அதாவது இந்த வருஷம் பார்த்தேன்னா பிறந்த ஒரு 9 நாள்லேயே ராசியின் அதிபதி 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போயிடுற ராகு சுக்கிரன் சம்பந்தம், அதை தவிர புதனோட சம்பந்தம், இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷம். இந்த வருஷம் பார்த்தேன்னா வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது மற்றும் சனி பகவானை வச்சு சொல்லக்கூடியது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் வர்றது பெரிய விசேஷம். 1ஆம் தேதி மே மாதத்திலிருந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால உங்களுடைய உடல் நிலையில் சற்று கவனம் தேவை. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. இந்த வருஷத்தில் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது. தவிர பார்த்தோன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அதிகமான வேலையை செய்து சொற்ப லாபம் வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அந்த இடத்த கெடுப்பார். அதனால் லாபம் அதிகமாக வராது, சொற்ப லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதாவது குழந்தைகள் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரும் புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சிறு பிரிவினை இருக்கும். குழந்தை பிரிஞ்சு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தபத்தில் போகிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றமாக இருக்கும். அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். தாயின் உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால போட்டித் தேர்வுகளெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த வாட்டி போட்டித் தேர்வில் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அதாவது ஐஐடி, நீட்டு, இந்த மாதிரி ஜேஇ, இந்த மாதிரியான போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ஸ்ரத்தையோடு படிக்கிறது ரொம்ப விசேஷம். சனி பகவானுக்கு போய் விளக்கேற்றிட்டு வாங்கோ. வியாழக்கிழமை ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் வரக்கூடிய சூரிய பகவான், இந்த வருஷம் ஆரம்பத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வேலையில் ப்ரமோஷன் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா சில நேரத்தில் பேச்சே உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். உங்களுக்கு பார்த்தோம்னா இந்த வருஷம் மொத்தமே நல்ல ஒரு ஏற்றமான வருஷம். ஏன்னா குருவே பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொதுவாகவே இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது. அதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக போங்க. தேவையற்ற பழக்கங்களில் ஈடுபடாதீங்க. ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வாரம் வழிபட்டு வர்றது வியாழக்கிழமை ரொம்பவும் நல்லது. அவருக்கு ஒரு வெண்ணெய் காப்பு போடுறதும் அவரை போய் வணங்கிட்டு வர்றதும் நல்ல ஏற்றம். அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். காலபைரவரை போய் வணங்குங்க. ஏன்னா சனி பகவானுக்கு குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அதனால் தேய்பிரை அஷ்டமியில் கண்டிப்பாக காலபைரவரை வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க. முருகன் கோவிலில் போய் துவரம் பருப்பு தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இந்த வருஷத்தில் செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு போய் துவரம் பருப்பு உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது, அதாவது குரோதி வருஷம் 14/4/2024 ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த பொதுவாகவே வருஷ பயிற்சிகள், வருஷத்தினுடைய பலன்களை வருஷ கிரகங்களை வச்சு சொல்லுவோம். அதாவது குரு, ராகு, கேது மற்றும் சனி இந்த 3 கிரகங்களினுடைய மாற்றங்கள், ஏற்றங்களை வச்சு சொல்லக்கூடிய காலகட்டம். இந்த குரோதி வருஷத்தில் பார்த்தாலேயானால் ஒரே ஒரு பயிற்சி, குரு பயிற்சி மட்டும்தான் நடக்கிறது. சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு 3ஆம் இடத்துல சனி போனதுன்னு பெரிய ஏற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்போ ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பண வரவு கொஞ்சம் கொஞ்சமாக சீரடையக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார். 6ஆம் இடத்துல போயிடுறாரு. இவ்வளோ நாளாக இதில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமே, இப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறாரு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணம் எல்லா பக்கத்துலேருந்து வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்தையே தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். தனஸ்தான அதிபதியும் 3ஆம் இடத்துல போயிருக்கார். இதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த ஒரு காலகட்டத்திலையும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வீடு, மனை, வாகனம் இதுக்கு நீங்கள் புதுசாக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாற்று தொழில், வேறு ஏதாவது புதிய தொழில் ஆரம்பிப்பீங்க. தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். வேலையில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய காலமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் அதுவும் இந்த
நவம்பர்லேருந்து, அதாவது அக்டோபர்லேருந்து, அக்டோபர் 2024 பிப்ரவரி 2025 வரலும் வந்து குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். மிகப்பெரிய ஏற்றம். 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் மறைந்த இடத்தில் திக்பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். திக்பலம் இல்லை, மூல திரிகோணம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லுமே அங்கே இருக்க ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம், அதாவது 5.25 மாதம், 6ஆம் மாதத்துலேருந்து 2024 ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரலும் வக்ரகதி அடைகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாய் வழியின் மூலியமாக நல்ல ஒரு சொத்துக்கள் வரும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தந்தை வழியில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடன் பிறந்தவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம், ஏற்றமான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தங்கம் விற்பனை, அதை தவிர வந்து தங்க ஆசாரிகள், நகாசு வேலைகள் செய்பவர்கள், அதை தவிர வரலாம் இந்த டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, லெக்சரர்ஸு, இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து கதை எழுதுகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அந்த இதில் பார்த்திங்கன்னா அமைச்சர்களாக இருக்கிறவங்க அவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் மட்டும் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால சிறு சிறு உடல் நலத்தில் கேடு இருக்குமே தவிர பணவரவிற்கோ உங்களுடைய அந்தஸ்துக்கோ எதற்குமே பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய முயற்சிகள் 3ஆம் இடத்துல பார்த்தோம்னா சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் கவலைப்படவே தேவையில்லை. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய கடன் வரக்கூடிய காலகட்டம். அதுவும் வந்து சுபக்கடனாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைய போகிறது. பொதுவாக இந்த வருஷம் பார்த்தலையானால் இந்த குரோதி வருஷம் பெரிய ஏற்றத்தோடு உங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த குரோதி வருஷத்தில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வாங்க. அதை தவிர வந்து நீங்கள் வந்து இந்த மஞ்சள் கலரில் ஒரு வஸ்திரம் வந்து தானம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் இந்த வருஷம் பண்ண வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய பாடசாலைக்கு போய் நோட் புக்கு இல்லை பேனா பென்சில் இந்த மாதிரியான விஷயங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட பாட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் வந்து பைசாவை கொடுக்காம அந்த உண்டான அந்த அதாவது பேனாவோ பென்சிலோ எந்த ஒரு விஷயமோ அதை வாங்கி கொண்டு போய் கையில் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா குருவுக்கு இந்த மாதிரியான பிரீத்திகள் பண்ணும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய உடல்நிலை பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெறலாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வருஷம் ஒரு பெரிய பொன்னான ஆண்டாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது. மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 7.5 சனி போயின்னு இருக்குது. இந்த வருஷம் மொத்தமும் வந்து உங்களுக்கு 7.5 சனி இருக்குது. என்ன பாத சனியில் இருக்கார் சனி பகவான். இப்போ தான் போன வருஷம் டிசம்பர் மாதம் 2023 தான் மாறினார். இன்னும் அவர் 2.5 வருஷம் அங்கே இருப்பார். கிட்டத்தட்ட வந்து 2026 வரலும் அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தேனால் பாத சனியில் இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும். பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடு தேவை. அது மட்டும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தேனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சிறிது கவனக்குறைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் கவனம் தேவை. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு மாறுறது பெரிய விசேஷம். எதனாலனா இவ்வளோ நாள் உடல்நிலையில் பிரச்சனை இருந்தது. ஜென்மசனியாக இருக்கும்பொழுது உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனையை வந்து சிறு சிறிதாக இப்பொழுது ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா பொதுவாகவே இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களை வச்சு தான் வந்து வருஷத்தினுடைய பலன்கள் சொல்வோம்.
குரோதி வருஷம் அதாவது 14/4/2024 13/4/2025 வரலும் உண்டான தமிழ் வருஷமான குரோதி வருஷத்தை பற்றி சொல்லும்பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். மிச்ச கிரகங்கள் எதுவுமே மாற்றங்கள் இல்லை. அதாவது பெரிய கிரகங்கள் வருஷ கிரகங்களில் வந்து ராகு கேதுவோ சனியோ இந்த வருஷத்தில் மாற்றங்கள் இல்லை. இதன் மூலியமாக குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குற குழந்தை பிராப்திக்கு நிச்சயமாக வழிவகுக்கும். ஏன்னா 5ஆம் இடத்திலே புத்திர காரகன் இருக்கிறது பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு திடீர் பணவரவு வரும். லக்கு ஃபேவர் பண்ணும். எந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னாலும் உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. ஏன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் அவர் பார்த்த இடம், அதாவது இருக்கும் இடத்தை விட பார்த்த இடம் மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். அதை தவிர உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான ஏற்றத்தை கொடுப்பார். அதுவும் கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். அதாவது பாடல் பாடுறவங்க, அதை தவிர வந்து இந்த கம்யூனிகேஷனுடைய இதில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக தந்தைக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வருஷம் பார்த்தோன்னா உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தைகளினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமைப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு இவ்வளவு நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடம் வலுப்பற்று போகிறதுனால குரு பகவான் வந்து 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதுசாக வந்து வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலத்துக்கு படிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை இதற்கு மேலே செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக படிக்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர வந்து ஏன்னா தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால பணவரவிற்கு நிச்சயமாக பஞ்சம் இருக்காது. பணம் அடிக்குவேட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் பேச்சினால் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் பேச்சளவில் அது கலைந்து செல்லும். உங்களுடைய முயற்சி ஸ்தானம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இருந்தாலும் இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர வந்து இந்த +2 தவிர 10th படிக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் ரொம்ப ஜாகிரதையாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது. ஏன்னா 7th சனி நடக்கிறதுனால சிறு சிறு தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். விநாயகரை போய் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு விசேஷம். இந்த 7th சனி இருக்கிறதுனால சனி பகவானுக்கு வாரம் சனிக்கிழமை அன்றைக்கி எழ்விளக்கு போட்டு வர்றதும் காலபைரவரை வந்து தேய்பிரை அஷ்டமியில் வணங்கிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர உங்களால் முடிஞ்ச இரும்பு தானம் ஏதாவது பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அதை தவிர கருப்பு உளுத்தம்பருப்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வாரம் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக போகும். இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ஹெச்ஆரில் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க அரசியல் சார்ந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது முன்னுக்கு வராமல் அரசியலில் முன்னாடி தெரியாமல் பின்னுக்கு வந்து டெக்னிக்கல் சைடில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு, அதை தவிர வந்து இந்த பாறை ஜல்லி அந்த மாதிரியான காங்க்ரீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர தோல் சம்பந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெட்ரோகெமிக்கல், கறி, நிலக்கரி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் காலபைரவரை வணங்கிட்டு வர்றதும் விநாயகரை வணங்கிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஆட்சி பெற்று தன்னுடைய மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரும் சிறப்பு. உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறது பெரிய ஏற்றம். அதனாலும் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால
உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த குரோதி வருஷத்தில் புது வேலைகள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வருஷம் அமையும். பொதுவாகவே இந்த வருஷ பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வருஷ கிரகம்னு சொல்கிற குரு, ராகு, கேது மற்றும் சனி பகவானுடைய பயிற்சியை வச்சு சொல்லக்கூடியது. இந்த குரோதி வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 14/4/2024 13/4/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை குரோதி வருஷம்னு தமிழ் வருஷம்னு சொல்கிறோம். இந்த தமிழ் வருஷத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு வருஷ கிரக பெயர்ச்சி வந்து குரு பகவான் பெயர்றார். இது வந்து 1/5/2024 நடக்கிறது. இந்த வருஷத்தில் சனி பகவானோ ராகு கேதுவோ பயிற்சி இல்லை, அதாவது வருட கிரகங்களுடைய பயிற்சி இல்லை. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த முழு வருஷமும் இருக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும் 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கேது பகவான் மூலியமாக உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் கேடு வரக்கூடிய வாய்ப்பு, செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மனசில் சில குழப்பங்கள் வரும், பயம் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. அது இந்த 7 சனியினுடைய தாக்கம்ன்றதுனால அது அப்படித்தான் இருக்கும். பொறுமையாக இருங்க, நல்லபடியாக ஆகிடும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வர்றது நல்ல ஏற்றம். ஏன்னா கேந்திரஸ்தானத்தில் போய் குரு பகவான் இருக்கிறதும் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் சீரடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு நல்ல ஏற்றம், தொழிலில் ஒரு மாற்றம் கிடைக்கும், அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது தடங்கல்கள் வந்து உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏதாவது ஒரு வழியில் மறைந்த இடத்துலேருந்து இன்சூரன்ஸு, ஷேரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நுண்ணிய கிருமிகள் மூலியமாக உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் கழிவுநீர் உபாதைகள், அதை தவிர மறைந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வருஷம் வந்து படிப்பில் கொஞ்சம் கெட்டித்தனம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் பெட்டராக பண்ணக்கூடிய, ஏன்னா 4ஆம் இடத்துலேயே குரு பகவான் போகிறது ஒரு நல்ல ஏற்றம். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு மேற்படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் சனி பகவான் சமசப்தமத்தையும் பார்க்கறதுனால குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப்லேயும் பிரச்சனை வரும். இருந்தாலும் அது சுமூகமாக தீர்த்து வைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த கும்பராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க நிச்சயமாக 1-2 கம்பெனி மாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா புத பகவான் நீச்சத்தில் இருக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு வேலை புதுசாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த சித்திரை மாதம் ஆரம்பித்த உடனேவே புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க, அது தவிர வந்து இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், சைக்கிள், ஆட்டோ ரிக்ஷா, இந்த மாதிரியான வாகனங்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இந்த லேத்து வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வந்து கீழ்த்தட்டு வேலை செய்கிறவங்க, அதாவது ஸ்கேவெஞ்சிங் ஜாப்ஸ், இல்லைன்னா துப்புரவு பணியாளர்கள்னு சொல்லக்கூடியவர்கள், அதில் வந்து ஹெச்ஆராக இருக்கிறவங்க, அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சனி பகவான் ராசியிலேயே இருந்து ஆட்சி செஞ்சு இந்த வருஷம் மொத்தம் நடக்கிறதுனால உடல் நலத்தை மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இது பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்திலையும் தேவையில்லாமல் தலையிடாதீங்க. அதனால் உடல் நலத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றதையும் சொல்கிறோம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து இந்த உங்களால் முடிஞ்ச இந்த எள் தீபத்தை போய் ஏற்றிட்டு வாங்க. அதாவது சனிக்கிழமை நவக்கிரக சன்னதியில் எள் தீபம் ஏற்றிட்டு வாங்க. தோல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தானமாக கொடுங்க. இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் தானமாக கொடுங்க. அதுவும் லோயர் லேபர், உடல் உழைப்பில் இருக்கிறவங்களுக்கு, உடல் உழைப்பை நம்பி இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி தோல் சம்பந்தப்பட்டதோ இரும்பு சம்பந்தப்பட்டதோ கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள்
அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு வர்றது, ஏன்னா திருஷ்டியினுடைய இது இருக்கும், அதனால் பிரத்யங்கரா தேவியை சேவிச்சுட்டு வர்றதும் காலபைரவரை சேவிக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டாக கொடுக்கக்கூடும். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறது விசேஷம். பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. குரோதி வருஷத்தில் பார்த்து அடையாளனால் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போகிறதும் பெரிய விசேஷம். முயற்சி ஸ்தானத்தில் போய் ராசிநாதன் போய் உட்கார்றார். இருந்தாலும் குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து மறையிறது அந்த அளவுக்கு விசேஷம் கிடையாது. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. இதை தவிர உங்களுக்கு பார்த்தோன்னா வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஆதாயம் இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே இந்த வருஷ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது மற்றும் சனி இந்த 3 கிரகங்களை வச்சு தான் நம்ம வந்து வருஷத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த குரோதி வருஷம் 14/4/2024 13/4/2025 வரலும் உண்டான நாட்களில் இந்த 3 கிரகங்களில் பார்த்தலையானால் குரு பகவான் மட்டுமே பெயர்ச்சியாளர். அவர் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு 1/5/2024 போகிறது பெரிய விசேஷம். 3ஆம் இடத்துல போகிறதுனால உங்களுடைய அந்த குரு பகவான் இருந்த இடத்துலேருந்து பார்வைகள் ரொம்ப அதிகமாகவும் நல்லபடியாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். இதன் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். கேது பகவான் தனித்து இருந்ததுனால இவ்வளோ நாள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் தாண்டி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு சுமூகமான உறவு வரக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவி இடையே ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், அதை தவிர நண்பர்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் மொத்தமே இருக்க போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால அதாவது அபரிமிதமான திங்கிங் இருக்கக்கூடிய காலகட்டம், அபாரமான திங்கிங் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது யாருமே நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை நினச்சி அதை சாதிக்கிறதுக்கு நிச்சயமாக புறப்படுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக 7 சனி ஆரம்பிச்சிருச்சு. அதனால் விரய சனியில் இருக்கிறதுனால விரயம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வருஷம் மொத்தமே வந்து சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடும். வெளிநாடு, வெளியூர், மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதுசாக வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று உடல்நிலை சீராகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக பார்த்தோம்னா இந்த வருஷம் மொத்தமே இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக அமைய போகிறது. இருந்தாலும் 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால குரு பகவான் மாறினதுக்கு அப்புறம் சிறு சிறு பிரச்சனைகள், செலவுகள் தான் இருக்குமே தவிர வரவுகள் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள். அதாவது 5ஆம் மாதத்திலிருந்து மீனராசிக்காரர்களுக்கு பண வரவு சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எந்த வகையான தொழிலில் லாபம் வந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் அந்த அளவு போட்டித் தேர்வில் வந்து வெற்றியில் சுமாராகத்தான் இருக்கும். ஏன்னா பெரிய வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. இந்த வருஷம் பார்த்தாலேயானா ஜேஇ, நீட்டு இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதுகிறவாளுக்கெல்லாம் வந்து போட்டித் தேர்வில் ஓரளவு ரேங்கிங் தான் எடுக்க முடியுமே தவிர நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த வருஷத்தில் பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர கடல் வாணிபத்தில் வந்து இந்த கடல் உயிரினங்களை வச்சு வாணிபம் செய்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தங்கம் வந்து விற்பனை செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம். தங்கம் வந்து இந்த ஆபரண தங்கமாக மாற்றி அந்த நகாசு வேலைகள்லாம் செய்யக்கூடிய பொற்கொள்ளர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து எஜுகேஷ்னல் ஆப் விற்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைய போகிறது. அதை தவிர வந்து படிக்க வைக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். டீச்சர்ஸுக்கு டிமாண்ட் லெவல் கொஞ்சம் அதிகமாகவே போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் இந்த குரு பகவான் பயிற்சியை தவிர வேறு எந்த பயிற்சியும் இல்லாதனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. இந்த மீனராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய
ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவானுக்கு உண்டான இந்த சுவாமிமலை போயிட்டு வர்றது, முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். உங்களால் முடிஞ்ச ஒரு என்ன சொல்கிறது, மஞ்சள் கலர் துணி வஸ்திரம் வாங்கி தானம் பண்ணுறதும், மூக்குக்கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை அருகில் இருக்க கோவிலில் கொடுத்து விநியோகம் பண்ண சொல்கிறதும், அதாவது பெருமாளுக்கு வச்சுட்டு. அதை தவிர உங்களால் முடிஞ்சு பாடசாலைக்கு உங்களால் என்ன முடியுமோ நோட்டு புஸ்தகம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்களே வாங்கி கொண்டு போய் கொடுக்கறதன் மூலியமாக இந்த வருஷம் குரு பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக மாற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும் அப்படின்றது சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.